வணக்கம் நண்பர்களே. யாருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கேட்குறாங்க. இப்போ இந்த பூர்வீக சொத்து நிறைய பேர் இப்போ பெண்களாக கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட எங்கள் அப்பாவோட சொத்துலேயோ அம்மாவோட சொத்துலேயோ பங்கு கிடைக்குமான்னு அவங்களுக்கெல்லாம் ஆசைகள் அதிகமாக இருக்கிறது. அது நியாயமான ஆசைகள் தான் என்று சொல்ல வேண்டும். அப்படிங்கிற ஒரு தன்மை இன்றைக்கி சட்டத்திலே எல்லாத்துக்கும் சம உரிமை உண்டுன்னு சொல்லிட்டாங்க. சொத்தில் யார் யாருக்கு உரிமை உண்டோ அவங்களுக்கெல்லாம் சொத்து கிடைக்கும்னு. அது மாதிரி ஒரு லக்னாதிபதி வரக்கூடியவர் 6, 8, 12ஆம் இடங்களில் நிற்க லக்னத்தை பாவகரங்கள் பார்த்தா ஜாதகருக்கு பூர்வீக சொத்து கிடைக்காது. இதுதாங்க இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கு ஒரு இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொடுப்பனை இல்லை. மற்றபடிலாம் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பூர்வீக சொத்து கிடைக்கும். அதாவது 6, 8 சம்மந்தம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலு சந்திரன்.